நண்பர்களே, ISR விஜய் மார்க்கெட்டில் ஹோல்சேலர் அசோக்குடன் கால் செய்ததை பார்த்தோம். வாருங்கள் நமது லேர்னிங்கை சமரை செய்வோம். ISR விஜய் எந்த பாயிண்டில் சரி இல்லை என்று. விஜய் அசோக் அவரை எந்த சமயத்தில் நிறுத்தினார் என்றால், இவ்வாறு செய்யும் போது அசோக் அண்ணன் கோபமடைந்தார். விஜய் பிஜேபியை மாற்றினார். இதனால் அவர் அசோக் அண்ணனிடம் சென்றடைந்த போது அவருக்கு தெரிய வந்தது சப் ஸ்டாக்கிஸ்ட் ரமேஷ் அண்ணன் முதலிலேயே ஆர்டரை புக் செய்திருந்தார் என்று. இதனால் அவர் தனது மார்க்கெட் வர்க்கிங்கின் முழு பயனை பெற முடியாது. விஜய் மார்க்கெட்டில் தனியாகவே வேலை செய்திருந்தார். ஆனால் சப் ஸ்டாக்கிஸ்ட் இல்லாமல் வேலை செய்வது தவறான காரியமாகும். விஜய் மார்க்கெட்டில் ஸ்கீம் கார்டு இல்லாமலேயே வேலை செய்தார். இதன் காரணத்தினால்தான் ஸ்கீம் பற்றி அசோக் அண்ணனுக்கு தெரிவிக்க முடியவில்லை. விஜய்க்கு QPS ஸ்கீம் பற்றி எதுவும் தெரியாமல் இருந்தது. இதன் காரணத்தினால்தான் அசோக் அண்ணனின் கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை.